அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பாதம் போற்றினேன் கொங்கு மந்தாரை கொண்டு பாதம் போற்றினேன், கொங்கு மந்தாரை கொண்டு பாதம் போற்றினேன். சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் பாதம் போற்றினேன், சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் பாதம் போற்றினேன். கொங்கு மந்தாரை கொண்டு பதம் போற்றினேன். உற்ற கலை சொல்வாய், உற்ற கலை சொல்வாய், கற்ற மொழி சொல்வாய், கற்ற கலை சொல்வாய், உற்ற மொழி சொல்வாய். பதம் போற்றினேன், பதம் போற்றினேன். ஆதரமாகவே பாதம் போற்றினேன், ஆதரமாகவே பாதம் போற்றினேன். சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் பாதம் போற்றினேன். இப்படி நம்முடைய முன்னோர்கள் தான் சித்தர்களாக ஞானிகளாக யோகிகளாக இருக்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒரு சில சித்தர்களை இப்பொழுது அவருடைய திருநாமத்தை சொல்கிறேன். திருமூலர், காலாங்கிநாதர், போகர், அகத்தியர், தன்வந்திரி, கருவூரார், இடைக்காட்டார், அத்திரி முனிவர், கலைக்கோட்டார், மச்சமுனி, புலத்தியர், சுந்தரநாதர், கபிலர், கொங்கணவர், சூதமணி, கோசிகர், வேதமுனிவர், நாத்தீசர், சட்டமுனி. இப்படி இதில் அவங்க முக்கியமானவங்க. கொங்கணவர்லேருந்து, திருமூலர்லேருந்து, மாணிக்கவாசல்லேருந்து, இப்படி எல்லாம் முக்கியமானவங்க. இத்தனையோ கோடான கோடி சித்தர்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய பாதத்தை நம்ம வணங்கினால் அவங்க உற்ற கலைகளை, அவங்க கற்ற கலைகளை நமக்கு எடுத்துரைப்பார்கள். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சித்தரை நினைத்தால் உன் அருகிலே வந்து உனக்கு சொல்லி தருவார்கள். சித்தர்களை நினைத்தால் உன் அருகில் வந்து சொல்லி தருவார்கள். அவருடைய கலைகளை தங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். சிலர் சொல்லுவாங்க சித்தர்கள் சொல்ல மாட்டார்கள் என்று. தங்களுக்கு தெரிந்த பாஷையிலே உள்ளிருந்து உங்களுடைய மனதுக்கு அதை சொல்லி தருவார்கள். ஆகினாலே சித்தர்களை நாம் வழிபட வேண்டும். சித்தர்களை சிரித்த முகத்தோடு சாங்கிரி கொண்டு வழிபட்டால் அவர்கள் உன் அருகிலே இருந்து உனக்கு ஞானத்தை சொல்லி தருவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தரங்கிட்ட போய் எனக்கு அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு அழுவக்கூடாதான். அழுது அவங்க புறப்பட்டுருவாங்களாம். இந்த அழுவுற ஆள்லாம் அவங்களுக்கு பிடிக்காதான். சிரித்த முகத்தோடு ஜாங்கிரி வைத்து பூஜை செஞ்ச அவரை நினைச்சோம்னு சொன்னால் பூஜைலாம் ஒன்றும் கிடையாது. அவரை நினைச்சோன்னு சொன்னால், நினைத்தாலே அவருடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். திருவண்ணாமலை கிரிவலத்தில் பார்த்தா விஷயம் தெரிஞ்சவங்க இரவு 12 மணிக்கு ஜாங்கிரி கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் சித்தர்கள் சாப்பிடுவது ஜாங்கிரி தான், அவங்களுக்கு பிரியமானது. அதுபோல் நம்முடைய சித்தர்கள் ஞானிகள் யோகிகளை பூசித்தால் நேசித்தால் நமக்கு அவர்கள் உற்ற துணையாக இருப்பார்கள். உற்ற கலைகளை சொல்லித் தருவார்கள். அவர் கற்றதை அனைத்து நமக்கு சொல்லித் தருவார்கள் என்பதுதான் சித்தர்களே சொல்கிறார்கள். 5 புலன்களும் இந்த உடம்பில் அரசாளுகின்றன. அரசாளக்கூடிய இடம், இந்த 5 பூதங்களும் அரசாளக்கூடிய இடம் உயர்ந்த கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். செஞ்சியிலே உள்ள கோட்டையை செஞ்சி கோட்டையை போல்
தலையில் உச்சியில் காயாபுரி கோட்டை, அங்கேதான் சகஸ்கரநாமம் இருக்கிறது. அந்த சக்கரம் அங்கே தான் இருக்குது. அது இருக்கக்கூடிய இடம் காயாபுரி கோட்டை, செஞ்சிக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. செஞ்சிக்கோட்டையில் 17-18ஆம் நூற்றாண்டில் சங்கிலி சித்தர் என்று வாழ்ந்திருக்கார். சங்கிலி சித்தர். வள்ளலாரும் 18ஆம் நூற்றாண்டிலே செஞ்சிக்கோட்டைக்கு அடிக்கடி செல்வார். செஞ்சிக்கோட்டைக்கு அடிக்கடி சென்று வரும்பொழுது ஒரு முறை வேலூர் சண்முகம் பிள்ளையை உடன் அழைத்து சென்றிருந்தார். அப்படி அழைத்து சென்று ஒரு மரத்தடியிலே அவர் அமர வைத்து, இங்கே தங்கியிருங்கள், இதோ நான் அந்த குகைக்கு போய் வருகிறேன் என்று சொல்லி சங்கிலி சித்தருடைய குகைக்கு போயிருக்கிறார். போயிட்டு அங்கே அமைதியான இடத்துல, சுத்தமான இடத்துல, அமுத காத்து வீசக்கூடிய இடத்துல நிஷ்டையில் அமர்ந்திருக்கிறார். நிஷ்டையில் அமர்ந்துட்டாங்கன்னா ஒரு நாள் பூரா கூட இருப்பாங்க. ஏன்னா 3 நாள் 2 நாள் இருந்தாங்க, நல்ல பவர். அதுபோல் ஒரு நாள் பூரா இந்த உடனே தங்கியிருப்பாங்க. நிஷ்டையில் இருந்தால் எங்கே இருக்கிறதுன்னு தெரியாது. அப்படி தவம் செய்கின்ற போது வெகு நேரம் ஆகியும் வள்ளல் பெருமான் வரவில்லை. இதை உணர்ந்த சண்முகம் பிள்ளை, பசி தாங்கவில்லையே, என்ன செய்வது அப்படின்னு அவருடைய வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறார். சண்முகம் பிள்ளை இந்த வழியை தானே வருவார்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி பார்த்துன்னு இருக்கும்போது வெகு நேரம் கழிச்சு சண்முகம் பிள்ளை வள்ளல் பெருமான் வருகிறார். வரும்போது சண்முகம் பிள்ளை சொல்கிறார், ஐயா, எனக்கு பசி தாங்கலை, பசி அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம உணவு எடுத்துக்கணும்னு சொன்னால் கீழே போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். மலையை விட்டு இறங்கி போக மலை இறங்கக்கூடிய சக்தி கூட எனக்கு இல்லை, பசி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஏன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர். சண்முகம் பிள்ளையினுடைய பசியை அவர் தாங்குவாரா? வீடுதோர் இறந்தும் பசியரா வெற்றியை கண்டுள்ளம் துடித்தேன் அப்படின்னாரு. வீடுதோறும் இருந்தும் பசியால் வாடக்கூடியவர்களை கண்டு உள்ளம் துடித்தேன் அப்படின்றாரு. அப்பேற்பட்ட சண்முகம் பிள்ளையினுடைய பசியை அவர் எப்படி தாங்குவார்? உடனடியாக சென்று சங்கிலி சித்தர் குகைக்கு செல்கிறார். சங்கிலி சித்தர் குகைக்கு சென்று அங்கே ஒரு லட்டும் ஒரு செம்பில் தண்ணீரும் கொண்டு வந்து சண்முகம் பிள்ளைக்கு கொடுக்கிறார். சண்முகம் பிள்ளையை சாப்பிட்டு, ஐயா, இப்போதான் எனக்கு உடம்புல உயிர் நின்றுது, காதெல்லாம் அடைச்சிடுது, கண்ணு பஞ்சடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாராம். போகானும், இறைவனை நினைத்திருந்தால் பசி எடுக்காது அப்படின்னு சொன்னாராம். எப்படி போங்கானும்னா, போங்க, நீங்கள் ஆண்டவனுடைய சிந்தனையில் இல்லை, அதனால தான் உங்களுக்கு பசி எடுத்தது அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா ஆண்டவனுடைய சிந்தனையில் தவத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அமுதம் ஊறும், அவங்களுக்கு பசி உண்டாகாது. அதை தவத்திலிருந்து வெளியே வந்தால் தான் ஏதோ ஒரு கொஞ்சம் ஆகாரம் எடுத்துக்கோங்க. அப்படி இருவரும் பசி ஆற்றிய உடனே சண்முகம் பிள்ளைகிட்ட சொன்னாராம், இதோ இந்த சொம்பை கொண்டு போய் கொடுத்துட்டு வருகிறேன், நீங்கள் இங்கே இருங்கள் அப்படின்றாராம். சரின்னு அவர் அமர்ந்திருக்கும்போது சொம்பை கொண்டு போய் சங்கிலி சித்தர் கோயிலே கொடுத்துட்டு வந்தாராம். அப்படி அதன் பிறகு வேட்டவலம் அருகே உள்ள சுரத்தூர் கீரனூர் என்ற ஊரில் இருக்கக்கூடிய மலையில் வள்ளல் பெருமான் சில காலம் போய் தங்கியிருக்கிறார். இப்போ அண்மையில் கிடைச்ச செய்தி இது. அந்த ஊருக்கு போயிட்டு வேட்டவலம் அடிக்கடி போவார். அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை நல்லா உயர்ந்த மலை, நல்லா இருக்கும் பசுமையாக. அந்த மலைக்கு சொர்த்தூர் போகிற வழி அந்த மலையில் அங்கே தங்கியிருந்தார் சில காலம். ஏன்னா தர்மசாலையில் சில காலம் இருப்பார், சில காலம் இருக்க மாட்டார். 15 நாள் கூட இருக்க மாட்டார்னு சொல்கிறாங்க. எங்கே சென்றாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. 1 மாதம் கூட இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல காலம் அவர் மலை மீது தான் தவம் செய்திருக்கிறார். 18ஆம் நூற்றாண்டிலே சங்கிலி சித்தர் வாழும்போது அவருக்கும் இவருக்கும் ஒரு நெருக்கமான பழக்கம் உண்டாகி அங்கே அடிக்கடி சென்றிருக்கிறார். வேட்டவலம் மலையிலே சில நாள் தங்கி இருக்கின்ற பொழுது சண்முகம் பிள்ளைக்கு
காய் கனிகளை பறித்து கொடுத்துருக்காரு, பழங்கள்லாம் கொண்டாந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து தயிர் சாதம் கொடுத்தாராம். யாருக்கு? சண்முகம் பிள்ளைக்கு மட்டும். அவர் சாப்பிட்டாராம். சாமி நீங்கள் சாப்பிடுங்கன்னாராம். என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உங்கள் பசியை போக்குங்கள் அப்படின்றார். அப்போ வளர்வன சொன்னாராம், இவருக்கு 2 வேளை உணவு கொடுங்கள் அப்படின்னாராம். அதே போல் அந்த முதியவர் 2 வேளை இவருக்கு காலை மாலை உணவு கொடுத்துட்டு இருந்தார். இப்படி சில காலம் வேட்டவாளம் பக்கத்தில் உள்ள மலையிலே தங்கி தவம் செய்து இருக்கிறார். அப்போதான் சொன்னாராம், தாய் தந்தை நம்மை வளர்த்தார்கள், இவர்களை விட உயர்ந்தவள் யார் அப்படின்னு கேட்டாராம். தெரியல சுவாமின்னு கேட்டாராம் சண்முகம்பிள்ளை. அப்போ சொன்னாராம், தாய் தந்தையாரை விட நம்முடைய உடலிலே நாம் மறைகின்ற வரைக்கும் நம் உடலிலே இருந்து நம்மை காத்து கொண்டு இருப்பவள் யார் அப்படின்னாராம். அது தெரியலங்கன்னு சொல்லிட்டார். அதான் சொன்னாராம், வாழைக்குமரி, அவளை மணந்து தவம் செய்தால் யமன் அருகில் வரமாட்டான் அப்படின்னாராம். வாழைக்குமரியை மணந்து அவளோடு இணைந்து தவம் செய்தால் யமன் நம் அருகில் வரமாட்டான் அப்படின்னு சொன்னார். காடு மலைகளில் சென்று 64 மூலிகைகளை கொண்டு வந்து சுத்தி செய்து நோயை குணப்படுத்துவதை விட, அதாவது ஆரம்ப காலத்தில் அப்படி தான் செஞ்சாகணும். தவம் தெரியாத வரைக்கும் மூலிகை தான் சாப்பிட்டு தான் நோயை குணப்படுத்தணும். அவர் ஆரம்ப காலத்தில் வைத்தியம் பண்ணார். யார்? வள்ளல் பெருமான் வைத்தியம் பண்ணார். எல்லா மூலிகையும் கொண்டு வந்து சுத்தி செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பார், குணமாகும். அப்போ அவர் சொல்கிறார், காடு மலைகளில் சென்று 64 மூலிகை கொண்டு வந்து சுத்தி செய்து நோயை குணப்படுத்துவதை விட ரசவாதமும் நாணமும் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னார். நாணம் உள்ளவங்க தான் ரசவாதம் செய்ய முடியும், ரசத்தை கட்ட முடியும். நாணம் இல்லாதவங்க ரசத்தை கட்ட முடியாது. ரசவாதம் கட்டுவதாக இருந்தால் அவங்க நாணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரசம், கந்தகம், தாளகம், வங்கம் இவைகளை சுத்தி செய்து நோயை குணப்படுத்துவது உண்டு. இந்த மருந்தெல்லாம் சுத்தி செய்யணும், கவசம்னு சொல்லுவாங்க, கவசம் பண்ணணும். இல்லைன்னா அந்த மருந்து வந்து வேலை செய்யறது பக்க விளைவு கொடுக்கும். அதெல்லாம் இப்போ செய்கிற ஆள் இல்லை. இப்போ அவர் சொல்கிற மருந்தெல்லாம் இப்போ செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இப்போ மூலிகை வேணால் பயன்படுத்தலாமே தவிர இந்த மருந்தெல்லாம் இப்போ நாம் கையாள முடியாது. ஏன்னா சித்தர்களோடு ஞானிகளோடு தொடர்பு உள்ளவங்க அதை சுத்தி செய்யும் போது நேரடியாக பார்த்தவங்க தான் செய்யலாமே தவிர பார்க்காதவர்கள் செய்வது கடினம். யாராவது 1-2 இருப்பாங்க. ஆனால் அனைவரும் நம்ம புத்தகத்தில் இருக்குதுன்னு படிச்சுட்டு நாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் நமக்கும் ஆபத்து, அதை கொடுக்குறவங்களுக்கும் ஆபத்து. ஆகையினால மூலிகைகளை சுத்தி செய்து பயன்படுத்தலாம், அது தவறில்லை. அதான் வள்ளல் சொல்றார், நான் 64 மூலிகைகளை கொண்டு வந்து சுத்தி செய்து மருத்துவம் பார்த்தேன். ஆசையும் விட்டவர்கள் இதை சுத்தி செய்ய வேண்டியதில்லை. இந்த மூலிகைகளை காடு மலைகளில் சென்று கொண்டு வர தேவையில்லை, கஷ்டப்பட்டு மூலிகைகளை தேட வேண்டியதில்லை, ரசவாதமும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்றார். இந்த மருந்தை விட காயாபுரி கோட்டையிலே வாளாம்பிகையினுடைய அருளால் வாளாம்பிகையை நினைத்து அங்கே தவம் செய்தால் நாம் எப்பேற்பட்ட நோயையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாராம். அது யாரால் செய்ய முடியும்? அந்த காயாபுரி கோட்டைக்கு போனவங்களால் தான் செய்ய முடியும். அப்போதான் சொல்றாராம், நான் காயாபுரி கோட்டைக்கு சென்ற பிறகு வாளாம்பிகையோடு கூடி வாழ்ந்த போது நான் இந்த மருந்தெல்லாம் விட்டுவிட்டேன். இந்த மருந்தெல்லாம் கொண்டு போய் தர்மசாலைக்கு அருகில் உள்ள கிணத்தில் வீசினேன் அப்படின்னாலும். அந்த கிணத்துல கொட்டிட்டப்பான்றாராம். தர்மசாலையின் பக்கத்தில் இருந்த கிணத்தில் கொட்டினேன் அப்படின்ற. ஏன்னா மருந்தை வந்து நினைத்து அந்த மருந்தை வந்து கொஞ்ச நேரம் நினைச்சு எந்த விபதியை கொடுத்தாலே நல்லா போகும். அவர் தான் சொல்றார், நான் இப்பொழுது திருநீர் மட்டுமே கொடுத்து நோய்களை குணப்படுத்துகிறேன் அப்படின்னாராம். திருநீர் மட்டுமே தான் கொடுக்குறேன், நோய் குணமாகுது.
ஏன்னு கேட்டால் நான் மூலாதாரத்திலிருந்து முக்கோண வீதியிலிருந்து அக்கினியை மேலே எழுப்பி பாலாம்பிகையோடு தொடர்பு கொள்கிறேன். மூலாதாரத்தில் உற்பத்தியாகும் நதி வாளாம்பிகை நதி. அந்த வாளாம்பிகை நதி நெருப்பு பிழம்பாக இருக்கும். அந்த நெருப்பு பிழம்பானது சகஸ்காரம் என்று சொல்லக்கூடிய உச்சிக்கு 1000 இதழ் கொண்ட தாமரையோடு ஒன்று சேர்ந்தால் வாளாம்பிகையும் மனோன்மணியும் ஒன்றாக கூடி நம்மை மேலான இடத்துக்கு எடுத்து செல்வார்கள். நாணம் உண்டாகும். நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். பொண்ணு செய்கிறேன் மண்ணு அப்படின்னு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். தங்கம் செய்யக்கூடிய தகுதி தங்களுக்கு இல்லை. ஏனென்றால் வாசை விட்டவர்கள் மட்டுமே தங்கத்தை செய்யலாம். அவங்க ஒரு பரிசோதனை தான் செய்வார்களே தவிர அது விற்பனை செய்ய மாட்டார்கள். விற்பனை செய்தால் ஆசை உள்ளவர்கள், அவர்களுக்கு இது கை கூடாது அப்படின்னு சொன்னார். அதுபோல் ஒரு நோயை குணப்படுத்தக்கூடியவங்க பக்தி உள்ளவங்களாக இருக்கணும். அவங்க நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்க வேண்டும். அவங்க காசையே அதிகமாக சம்பாதிக்கணுன்ற உணர்வுள்ள போனாங்கன்னா அந்த நோய் குணமாவார். அப்போ நோயை குணப்படுத்தக்கூடியங்க மருந்து தயாரிக்கும் போது, மருந்தை பக்குவப்படுத்தும் போது அந்த முக்கோண வீதியிலிருந்து உற்பத்தி ஆகும் நதியை சகஸ்காரத்திலே கொண்டு காயாபுரி கோட்டையிலே நிறுத்தி அவங்க அந்த மருந்தை செய்தார்களானால் அது சாதாரண மருந்தாக இருந்தாலும் வீரியம் உண்டாகும். ஆகையினாலே நீங்கள் ஞானத்தால் கொடுப்பது மருந்து, நல்ல மருந்து. அதான் சொன்னார், நல்ல மருந்து மருந்து, நல்ல மருந்து மருந்து, சுகம் நல்கும் நாயகன் தந்த மருந்து, சுகம் நல்கும் நாயகன் தந்த மருந்து, அது அருள்வடிவான மருந்து, அது அருள்வடிவான மருந்து, அற்புதம் திகழும் மருந்து, அற்புதம் திகழும் மருந்து, அது பொருளாசை தவிர்க்கும் மருந்து, அது பொருளாசை தவிர்க்கும் மருந்து, நல்ல போதாந்த வீட்டின் நாதாந்த மருந்து, போதாந்த வீட்டின் நாதாந்த மருந்து, நல்ல மருந்து மருந்து, சுகம் நல்கும் நாயகன் தந்த மருந்து. காயாபுரி கோட்டையிலிருந்து அண்ட சராசரம் இருக்கக்கூடிய இந்த மருந்து இறக்கலாம். வெட்ட வெளியிலே சென்று அங்கே பட்டென்று இருப்போருக்கு பட்டாயம் எதுக்கடி என்று கோதம்பா சித்தர் சொன்னது போல வெட்ட வெளியிலிருந்து அந்த மருந்தானது நமக்கு கிடைக்கும். அதை காயாபுரி கோட்டையிலே நிறுத்தி யாருக்கு எதை வேண்டுமானாலும் திருநீராக கொடுக்கலாம். அப்பிறகு திலகவதியம்மா திருநீர் தான் கொடுத்தாங்க. அதில் வள்ளலார் எல்லாருக்குமே திருநீர் தான் கொடுத்து குணப்படுத்தினார். எந்த நோயாக இருந்தாலும் பக்குவப்படாத வாளாம்பிகையோடு சேராத காலத்திலே மருந்து தயாரித்தார். அவர் தங்கம் தயாரிக்கிறார் என்றெல்லாம் கூட அவருக்கு இடைஞ்சல் கொடுத்தாங்க. மாவட்ட கலெக்டரே பார்த்தார். தங்கம் செய்யாமே உன்னை பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். சரி சாமி, அதனால தப்பு இல்லை, என்னை பரிசோதனை பண்ணுங்க, உங்கள் கையில் இருக்கிற பெரம்பை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாரு. அப்புறம் ஏன் பெரம்பை நீ கேட்குற அப்படின்னாராம். இல்லை, அந்த பெரம்பை கொடுத்தா தங்கம் நான் செய்கிறேனா செய்யலையான்னு உனக்கு தெரியும் அப்படின்னாராம். சரி, என்ன செஞ்சிட போகிறான்னு சொல்லி அந்த பெரம்பை கொடுத்தாராம். அந்த பெரம்பை எடுத்து இப்படி உருவினார். இப்படி உருவிட்டு இந்தாங்க பெரம்புன்னு கொடுத்தாராம். பெரம்பை கொடுக்கும்போது அந்த வெள்ளிப்பூன் கட்டியிருந்ததால அந்த வெள்ளிப்பூனாது தகன்னு பவுன் மாதிரி தெரிஞ்சுதான். முலாம் பூசின மாதிரி, பவுன் முலாம் பூசின மாதிரி தகன்னு பவுனாக தெரிஞ்சுதான். அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அப்புறமா வெள்ளி ஆகிடும். அப்படியா? ஏன்னா அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லுவாங்க. என்ன அந்த வாளாம்பிகையோடு கூடியிருந்தால் காயாபுரி கோட்டையிலே முக்கோணத்திலிருந்து ஓடக்கூடிய சரா நதி, நெருப்பு நதி அங்கே போய் சேருகிறது. நதியெல்லாம் மேலிருந்து கீழே செல்லும். நமக்கு நீர் கொடுக்கின்ற நதியெல்லாம் மலை மீது இருந்து கீழே வரும். கீழே தான் நமக்கு தண்ணி கொடுக்கும்.
ஆனால் அந்த முக்கோண வீதியிலே 4 இதழ் கொண்ட தாமரையிலே அங்கே அக்கினியாக இருக்கக்கூடிய தீ பிழம்பாக இருக்கக்கூடிய அந்த நதி வாளாம்பிகை அது கீழிருந்து மேலே செல்கிறது, மலைக்கு போகிறது. நம் தலைதான் மலை. அந்த மலை, இதுக்கு பேர் கிரின்னு பேர். கிரி என்றால் மலை. இந்த சதுரகிரின்னு சொல்லுவாங்க. அந்த சதுரகிரி இங்கே தான் இருக்கிறது. இந்த சதுரகிரியை தேடி நீங்கள் எங்கும் மலைய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். சித்தர்கள்லாம் சதுரகிரியில் இருந்தாங்க, கொல்லிமலையில் இருந்தாங்க, மலைப்பகுதியில் தான் இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மலையில் நாங்கள் தனிமையில் இருப்பதற்காக இருந்தோம், சுத்தமான காற்று கிடைப்பதற்காக இருந்தோம். தனிமையில் இருந்தால் அதிக சக்தி கூடும், ஆகினால தனிமையில் இருந்தோம். ஆகினால நீங்கள் இருந்த இடத்திலே ஞானத்தை பெறலாம் அப்படின்றதான் நமக்கு அனைத்து சித்தர்களும் சொல்கிறாங்க. அதில் ஒரு சித்தர் சொல்கிறாரு, நீங்கள் கட்டுக்கட்டாக முன்னோர்கள் எழுதி வைத்ததை படித்தாலும் ஆனால் சரியான முறையிலே வாளாம்பிகை நினைக்காவிட்டால் நீ எவ்வளவு படித்தாலும் நீ மேல்நிலைக்கு வர முடியாது. படிப்பதை விட அங்கே உன்னுடைய சிந்தனையை வைத்து உணர்ந்தால், நினைத்தால், சகஸ்காரத்திலே உன்னுடைய அந்த உச்சியிலே உன்னுடைய எண்ணத்தை வச்சால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதுவே உங்களுக்கு சொல்லி தரும். அப்படி அதுவே உனக்கு சொல்லி தரும் அப்படின்னு சொல்ற. அதன் பிறகு துரியத்துக்கு மேலே, அந்த உச்சிக்கு மேலே 18 அங்குலம், 18 விரல் கடை. அவங்களாம் விரலை வச்சு தான் வந்திருக்காங்க. 18 விரல் கடை மேலே உங்களுடைய சிந்தனை வைத்தால் இன்னும் மேல் நோக்கும். அப்பொழுது தங்களுக்கு எங்கே இருக்கின்றோம் என்று தெரியாது, எந்த உணர்வும் மற்ற மாதிரி இருக்கும், ஆனால் அது மேலே சென்று செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முடிவான நிலை, மேல்நிலை. அதனால் இந்த மருந்து செய்வது, மருந்து கொடுக்கறது எல்லாம் ஒரு சித்தர்கள் தான் செஞ்சுருக்கிறாங்க. சித்தர்கள் ஞானத்தால் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க கையில் எடுக்கின்ற போது அதை வீரியம் உண்டாக்கிட்டாங்க. அதனால் எல்லோரும் நாம் இப்பொழுதெல்லாம் பார்த்து அந்த இலை கொடுக்குறோம், இந்த இலை கொடுக்குறோம், நல்லா இல்லைன்னு கேட்டால், யார் அந்த ஆதாரங்களை மேலே ஏற்றி உச்சியிலே நிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே சித்தியாகும் தான் சித்தர்கள் சொல்கிறார். அப்போ நாம் செய்ய வேண்டியது நினச்சிக்கிட்டு வருவாங்க. அது எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாய நம அப்படின்னு நினைக்கலாமா, அதுவே மேலே கொண்டு போய் விடும். சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் உச்சி சடை இருக்க, உள்ளங்கையில் வேல் இருக்க, நெத்தியிலே நீர் இருக்க, நிலை கடந்து வாடுவதேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உச்சியில் பார்த்தா அதுக்கு முன்னே ஒரு குமிடி விட்டுருப்பாங்க. ஏற்கனவே இருந்தவங்கலாம் அந்த இடம் காயக்கூடாதுன்றதுனால தான் அங்கே ஒரு முடி விட்டுருந்தாங்க சதுரமாக. அதான் உச்சி சடை அப்படின்னு சொல்கிறது. இப்போது எங்கேயோ ஒரு ஆயத்தில் ஒருத்தர் வச்சுருக்காங்க. இதை பூரா இருக்க ஒன்றும் இருக்காது, அந்த உச்சி மட்டும் முடி இருக்கும், நீட்டாக முடி இருக்கும், கும்பிடி போட்டிருப்பாங்க. அதை தான் சித்தர்கள் சொல்கிறாங்க, உச்சி சடை இருக்க, உள்ளங்கையில் வேல் இருக்க, நெத்தியிலே நீர் இருக்க, நிலை கடந்து வாடுவதேன் அப்படின்ற. எல்லாமே உன்கிட்ட இருக்குதுப்பா. வேல் இருக்குது, நீர் இருக்குது, சடை இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா பொருளும் இருக்குது. சமையல் செய்ய தெரியணும். எல்லா பொருளும் இருந்தாலும் சமையல் செய்யக்கூடிய பக்குவம் தெரியணும்ல. அந்த பக்குவத்தை அறியக்கூடிய இடம்தான் லலாடம், முச்சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் உணர்வுகளை அங்கே வைத்து, அதனால் நீங்கள் வீட்டை விட்டுட்டு வெளியே முடியாதுருங்கன்னு சொல்லலை சித்தர்கள். வீட்டிலிருந்தே ஞானம் பெறுவதுதான் மகாநாணின்னு சொல்கிறாங்க. அவங்க மகாநாணினா பெரிய நாணியா. ஏன்னா வீட்டிலிருந்தே அவன் இந்த நிலைக்கு வரான்னு சொன்னால் அவன் பெரிய, நம்மை விட மகாநாணி. அதனால் நீங்களும் இதை உணர்ந்து நாம் முடிவான நிலைக்கு போகும்போது இது பயன்படும். ஒரு சிறுசாமி கட்டுவது போல நாம் தினமும் இந்த இடத்தை, அந்த முச்சந்தியிலே நம்முடைய சிற்சபையிலே நம்முடைய சிந்தனையை நிறுத்தி கருதி சும்மா இருக்கின்ற நேரத்தை வீணாக்கக்கூடாது. காலம் கண் போன்றது, கண்ணை பார்க்குற மாதிரி காலத்தை பார்க்கணும், போய்கிட்டே இருக்கும். என்ன அந்த காலத்தை வீணாக்காமல்
நாம் செய்கின்ற தொழிலை செய்து கொண்டிருக்கலாம், அப்போது சிந்தனை அங்கே வையுங்கள். சும்மா இருக்கும் பொழுது இந்த சிந்தனை வைத்து சும்மா இரு, சொல்லற இரு, பேசாம இரு அப்படின்னு தான் சொல்றாங்க. சும்மா இரு, சொல்லற இரு, பேசாதிரு. அதான் தனித்திரு, விழித்திரு, பசித்திரு அப்படின்னாங்க. அறிவு பசியோடு இரு, தனியா இரு. விழிப்பு நிலைன்னா நாம் இந்த முச்சந்தியிலே சிற்சபின் கீழே நாம் சிந்தனையை வைக்கின்ற போது தூக்கமும் இருக்காது, தூங்குற மாதிரி இருக்காது. ஆனால் தூங்குற மாதிரி இருக்கும், தூக்கம் இருக்காது. தூங்காமல் தூங்குவது எக்காலம் அப்படின்னு கேட்குறாரு. தூங்காமல் தூங்குவது எக்காலம், அது எப்போ நீங்கள் செய்வீங்க, எக்காலத்தில் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால அனைத்து நம்ம தவணையில் இருக்கும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி அனைத்து சித்தர்களையும் நினைத்து அவர்களை வணங்கி நாம் தவம் செய்தோமானால் சீக்கிரமாக நமக்கு கைகூடும். ஏன்னா இப்போ 18 சித்தர்களை நான் சொன்னேன். 18 சித்தர்களுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்குமே என்று சொல்லி இதோடு நிறைவு செய்கிறேன். இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், நீண்டாயில், நிறைச்செல்வம், உடல் நலம், தொழில் வளம், உயர் புகழ், உயர் பதவி, மெய்ஞானம் பெற்று நீங்கள் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி.